ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தமக்குரியவர்களை தேர்ந்து கொள்கிறார். அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் தேர்ந்து கொண்ட பின் அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். நம்மையும் அப்படி மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 5வது வாரத்தில் வாசகங்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்குனருடைய அழைப்பை பற்றியும், 2வது வாசகத்திலே பவுலுடைய அழைப்பை பற்றியும், நற்செய்தி வாசகத்திலே பேதுருடைய அழைப்பை பற்றியும் நாம் காண இருக்கிறோம். இந்த அழைப்பு எவ்வாறு கொடுக்கப்படுகிறது, யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு இருக்கிறது? முதலிலே அந்த கேள்வியை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தனை, இயேசு கிறிஸ்துனுடைய எண்ணம், இயேசு கிறிஸ்துனுடைய நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துனுடைய ஆசை, அனைவரும் இறை ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதியுள்ளவர்களே. அனைவருக்கும் இறை ஆட்சியில் பங்கு இருக்கிறது என்றால் அந்த இறை ஆட்சியை பற்றி அறிவிக்க அனைவருக்கும் தகுதி இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே பலர் பலவிதமான ஒரு சிந்தனைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் தான் இதற்கு உரியவர்கள் என்கின்ற ஒரு கேவலமான ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளுடைய எண்ணம் எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. எல்லாரும் இறைவனுக்குரியவர்கள், அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்த பொழுது அவர்கள் பலுகி பருக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆசை கொண்டார். ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கிய பொழுதும் அவர்கள் பலுகி பருக வேண்டும் என்றுதான் ஆசை கொண்டார். அப்படிப்பட்ட கடவுள் இறைவன் எல்லாருக்கும் உரியவர் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மிலே பலர் ஒரு தரம் தாழ்ந்த எண்ணங்களை கொண்டிருக்கிறோம். இறையாட்சி பணியிலே நாங்கள் தான் செய்ய வேண்டும், உங்களுக்கு அதில் இடம் கிடையாது, உங்களுக்கு அதற்கு தகுதி கிடையாது என்கின்ற ஒரு மேம்போக்கான ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்றைய வாசகங்கள் எல்லாம் ஒரு சாட்டையடை கொடுக்கும். ஏனென்றால் முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் சொல்லுவார், தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் மத்தியில் வாழ்பவன் நான். ஐயோ ஆண்டவரை நான் பார்த்து விட்டேனே, நான் சாக போகிறேன் என்று சொன்ன பொழுது ஒரு செராபின் நெருப்பு தொண்டை கொண்டு வந்து அவருடைய உதடிலே தொட்டு உன் குற்றப்பழியும் உன் பாவங்களும் நீக்கப்பட்டன என்று சொல்லுகிறது. இதை நாம் எப்படி பொருட்கொள்ளலாம்? தூய ஆவியானவருடைய வடிவங்கள் புறா வடிவம், நெருப்பு வடிவம். அதனால் இங்கே எசாயா இறைவாக்கினர் தொட்டது தூய ஆவி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அந்த இடத்தில் அதை தான் நாம் பண்ண முடியும். ஏனென்றால் நம் பாவங்களை போக்க வல்லவர் தூய ஆவி, இயேசு கிறிஸ்து, தந்தை கடவுள் மூவருக்கும் இருக்கிறது. அப்படியானால் அந்த நெருப்பின் வடிவாக எசையா இறைவாக்கினரை தொட்டது தூய ஆவி. அந்த எண்ணத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அந்த தூய ஆவி அவரை ஆட்கொள்கிறது. அசுத்தமான உதடுகளை கொண்ட நான் கடவுளை கண்ணுற பார்த்து விட்டேனே, அழிய போகிறேனே என்று சொன்னவர் யாவே இறைவன் பேசுகின்ற பொழுது என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்ணால் கண்டேன், யாரை நான் அனுப்புவேன் என்று அவர் பேசிய பொழுது அடுத்த கணமே எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், இதோ நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே எசையா இறைவாக்கினருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அவர் பாவியாக இருந்தாலும், அசுத்த உதடுகளை கொண்டவராக இருக்கணும், தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், கடவுளுக்கு தேவை என்றால் கடவுள் அவரை தேர்ந்து கொள்வார். தகுதியற்றவர்களை கடவுள் தகுதியுள்ளவர்களாக மாற்றுவார். இவர்தான் இறையாட்சி பணிக்கு உரியவர் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர் கடவுள். அதனால் கடவுளுக்குரிய மக்களாக, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தில புனித பவுல் அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் கடவுளுக்கு எதிராக இருந்தவர், கிறிஸ்துவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று இருந்தவர். அப்படித்தான் கொன்றும் ஒழித்தார். ஆனால் ஒளியின் வடிவிலே இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். இங்கே மீண்டுமாக தூய ஆவி செயல்படுகிறார் ஒளியின் வடிவிலே. பிரியமானவர்களே, இறைவன் தனக்கு உரியவர்களை தேர்ந்து கொள்கிறார். திருச்சபையை அழித்தொழிக்க வேண்டும் என்று விரும்பிய சவுளுடைய கையிலே திருச்சபையை ஒப்படைக்கிறார். இங்கே எந்த அளவுக்கு சவுல் திருச்சபையை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தாரோ அதை விட 2 மடங்கு திருச்சபையை காப்பாற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார்.
எந்த அளவிற்கு புனித சவுல் பவுலாக மாறி போனார் என்றால், இயேசு கிறிஸ்துவே எனது ஒப்பற்ற செல்வம், அவரை குறித்து இந்த உலக செல்வங்களை அனைத்தும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திக் கொள்கிறார் என்றால், அனைத்து இறைவாக்கினர்களைப் போலவும், அதாவது திருத்தூதர்களைப் போலவும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், தப்பி பிறந்த கடைசி குழந்தை நான், அப்படி என்று தன்னை குறித்து கொள்ளுகிறார். ஆனால் தன்னை திருத்தூதன் இயேசு கிறிஸ்துவை என்னை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட இயேசுவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் நான் அறிவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு நிலைவாழ்வு கிடையாது என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே பேதுருடைய அழைப்பை பார்க்கிறோம். பேதுருடைய அழைப்பை பார்க்கின்ற பொழுது கடலிலே அவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஒன்றும் அகப்படவில்லை. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த கப்பலிலே போய் அமர்ந்து ஆழத்திற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். இவர் மனதிலே என்ன எண்ணம் இருந்திருக்கும்? பேதுருவுக்கு, தச்சைக்காரனுக்கு தண்ணீரின் ஓட்டம் என்ன தெரியும் என்று நினைத்திருப்பார். நாம் காலத்திற்கும் இந்த கடலிலே தான் வாழ்கிறோம். எந்த பக்கம் வீசினால் மீன் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் மீன் கிடைக்காமல் வருத்தத்தோடு நாம் அமர்ந்து இருக்கிறோம். இவன் வந்து நம்மை ஆழத்திற்கு கொண்டு போ, அங்கே வலைய போடு என்று சொல்லுகிறானே என்ற மனதில் அவர் ஓடவில்லை. பேதுருடைய எண்ணங்கள் எதுவும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், சொன்ன உடனே பேதுரு செய்தார். மிகுதியான மீன்பாடு, மிகுதியான மீன்பாடை பார்த்து அனைவரும் மிரண்டு போகிறார்கள். அப்பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். எங்கே ஒருவன் தன்னை முழுமையாக கடவுளிடம் அர்ப்பணிக்கிறானோ அங்கே கடவுள் உன்னில் செயல்படுவார். பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கானது, கடவுள் நமக்காக கொடுத்த உலகம் இது. இந்த உலகத்தை நம்மிடமிருந்து யாரும் பிடுங்கிவிட முடியாது. இந்த உலகம் நமக்காக கடவுள் கொடுத்தது. அப்படி என்றால் இந்த உலக போக்கான வாழ்க்கையிலே குறைகள் இருக்கும். குறைகள் இல்லாத மனிதன் கிடையாது. குறைகள் இல்லாமல் எதுவும் கிடையாது. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத ஒரே ஒரு கடவுள் மனிதர் யார் என்றால் அவர் கடவுள் மாத்திரமே, குறைகள் இல்லாதவர். He is the perfect. We are imperfect. அப்படி என்றால் நம்மை முழுவதுமாக கடவுளிடம் சரணகதியாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே பல பேர் பல எண்ணங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும்தான் சரி, மற்றவரெல்லாம் தவறு. நான் தான் பெர்ஃபெக்ட், மற்றவரெல்லாம் இம்பெர்ஃபெக்ட். எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த எண்ணங்கள் தான் நம்மை கடவுளிடமிருந்து விலக்கி விடுவது. நம் முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகத்தில் பார்த்த அனைவருமே தங்களுடைய இயலாமையை கடவுளிடம் எடுத்து சொன்னார்கள். எசாயா இறைவாக்கினர் அசுத்த உதடுகளை கொண்டவன் நான் என்று தன்னை ஆண்டவரிடம் பிரகடனப்படுத்தினார், அறிக்கையிட்டார். ஓப்பன் கன்ஃபெஷன். சவுல், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தொட்ட உடனே தன்னை யார் என்று வெளிப்படுத்தி யார் என்று கேட்கிறார். ஆண்டவர் கேட்ட உடனே அடுத்த கணமே அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல பேதுரு ஓப்பன் கன்ஃபெஷன் பண்றார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். ஏனென்றால் நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். மீனே கிடைக்கவில்லை, ஆனால் இயேசு வந்து அமர்ந்த உடனே மீன் கிடைக்கிறது. யாராவது இந்த வாய்ப்பை விடுவார்களாம்? வாங்க இன்னொரு ரவுண்டு போவோம், இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பேதுரு தன்னுடைய இயலாமையை அங்கு எடுத்துக் கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து அவரை தேர்ந்து கொள்கிறார். இனி நான் உன்னை மனிதன் பிடிப்பவனாக்குவேன். இந்த வாசகங்கள் அனைத்து நம்ம கூறுகின்ற ஒரே ஒரு உண்மை, கடவுள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் கடவுளிடம் உண்மையாக இருக்க வேண்டும். கடவுளிடம் உண்மையை அறிவிக்க வேண்டும். உண்மையை பற்றியே பேச வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே உண்மையை பேசுகின்றவன் கோமாளி, பொய் பேசுகிறவன் தான் அறிவாளி. ஏனென்றால் இங்கே உண்மையை சொல்வதற்கு நம்மிடம் காசு பணம் வேண்டும். உண்மையை உறக்க சொல்வதற்கு 10 பேர் நமக்கு சாட்சி வேண்டும். ஆனால் பொய் சொல்வதற்கு ஒருவரும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இறைவனுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த அழைப்பை நாம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் கூறுகின்ற உண்மை. பிரியமானவர்களே, நாம் இறைவனுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்மை முழுவதுமாக கடவுளிடம் சரணாகதியாக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரிடம் மட்டும் உண்மையாக இருப்பது கிடையாது. உலகிலே வாழ்கின்ற உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளும் கடவுளால் படைக்கப்பட்டது, இன்க்ளூடிங் மனிதனும்.
அப்படி என்றால் எல்லாரிடத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். மனிதர் எல்லாரிடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைதான் கடவுளுடைய உருவம், பொய் தான் சாத்தானுடைய உருவம். நாம் உண்மையை பிடித்துக் கொள்ள போகிறோமா, பொய்யை பிடித்துக் கொள்ள போகிறோமா என்பது அர்த்தம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பொய் தான் உறக்க சொல்லப்படுகிறது, பொய் தான் விளம்பரப்படுத்தப்படுகிறது. எங்கே ஒரு பொருள் விளம்பரப்படுத்தப்படுகிறதோ அங்கே அது பொய் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பொய்யை தான் நாம் கண்களை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இருத்தலாகாது என்று. இருந்தாலும் நாம் பல கடவுளை தேடி செல்கிறோம். நான் அந்த கோயிலுக்கு சென்றேன், அங்கே எனக்கு சோசியம் பார்த்தார்கள், எனக்கு நடக்கிறது. இந்த கோயிலுக்கு போனேன், அங்க சீட்டு போட்டு பார்த்தாங்க, இதெல்லாம் நடக்கிறது. இது எல்லாம் நம்பிக்கையோடு கடவுளை பாருங்கள். உங்களுக்கே தெரியும், இந்த உலகம் ஏமாற்று உலகம். இந்த ஏமாற்று உலகிலே நீ இறைவனுக்காக வாழ வேண்டும் என்றால் பொய்யை மறக்க வேண்டும். ஏனென்றால் பொய் தான் இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி நீ உண்மையில் நிலைத்திருக்கின்ற பொழுது துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் அவமானங்களும் அட்டுழியங்களும் நடக்கும். ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இறைவனுக்கு உரியவராக நீங்கள் வாழ வேண்டுமா, உண்மையிலே நீங்கள் கடவுளுக்குரியவராக இருக்க வேண்டுமா, உண்மையை இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தொலைக்காட்சி பட்டியலே வருகின்ற அத்துணை விளம்பரங்களிலும் அத்துணை பொய் இருக்கும். ஏனென்றால் கடவுள் படைத்த இந்த உடலிலே ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் பிரசித்தி பெற்றது, ஆசீர்வதிக்கப்பட்ட உறுப்பு, ஆண்டவருடைய கரங்களால் தொட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட உறுப்பு. அந்த ஒவ்வொரு உறுப்பும் என்று பாழாய் போகிறது என்றால் அதற்கு யாரு காரணம்? நீங்கள் டிவியிலே பார்க்கின்ற ஹார்லிக்ஸ், பூஸ்ட் என்று விதவிதமான பொருட்களை நாம் உண்ணுவதுதான் அதற்குரிய காரணம். தலைவலியா விக்ஸ், மூக்கு சளியா விக்ஸ், இவை எல்லாம் நாமவே நமக்கு வரவித்துக் கொண்ட துன்பங்கள். நீங்கள் கடவுளுடைய கரங்களில் விட்டு விடுங்கள், அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அவர் உங்களை பார்த்து கொள்வார். உங்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களை படைத்த கடவுள் உங்களை இல்லாமல் உங்களை அவர் மீட்க மாட்டார். இறைவரோட நம்பிக்கையோடு திரும்பி வாருங்கள். அவர் நமக்காக இருக்கரம் விரித்தவராய் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்பு நமக்கு அன்றாடம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அவருக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் உண்மையில நாம் நிலைத்திருக்க வேண்டும், பொய்மையை விட்டு விலக வேண்டும். ஒருவேளை அந்த பொய்மையிலே இத்தனை நாள் வாழ்ந்திருப்போம் என்றால் அந்த பொய்க்காக மனம் வருந்துவோம். கடவுளை ஏற்றுக்கொள்ள ஆசி வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.